பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தேவன் நமக்கு பலனாயிருக்கிறார். தேவன் நமக்கு துணையாயிருக்கிறார். இந்த காலவேளையில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாய், ஒருவேளை சூழ்நிலைகளின் நிமித்தம் பலனற்றவர்களாய் நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்களுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுத்து அந்த காரியத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் துணை நிற்கிறவராய் இருக்கிறாருங்க. எங்க வசனம் சொல்லுது, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஜனங்க கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதத்தில் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்பட வேண்டான்னு வேதம் சொல்லுது. காரணம், ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறாருங்க. வேதத்தை வாசிக்கும்போது சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இந்த கால வேளையில் உங்களுடைய சிறுமையை பார்த்து தூரமாய் நிற்கிற தேவன் அல்ல, அவர் உங்கள் நெருக்கத்தில், நீங்கள் நெருக்கப்படும் பொழுது உங்கள் அருகாமையில் நிற்கிறவர் ஒருத்தர் உண்டு. அவர்தான் இயேசு. அநேக நேரத்தில் நாம் நெருக்கப்படும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்கள் நமக்கு தூரமாவார்கள். வேதம் சொல்லுகிறது, நெருக்கப்படுகிற காலத்தில் அவர்தாங்க உங்களுக்கு அடைக்கலம். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். 2 சாமுவேல் 22:17 வாசிக்கும்போது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். உயரத்திலிருந்து பார்க்கிற கர்த்தர், பிரைஸ் அல்லாஹ், அவருடைய கரச்சை உங்களுக்கு நீட்டி நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஐயோ இந்த சூழ்நிலை, இந்த நெருக்கம் என்னை வாட்டுகிறது அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அந்த நெருக்கத்தில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. உங்களை தூக்கி விடுவதற்கு, அந்த நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு என் தேவனால் மட்டும்தான் முடியும். நான் இப்படி சொல்கிறேன், இப்போ நீங்கள் இருக்கிற அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்ற, உங்களை தூக்கிவிட இயேசுவால் மட்டும்தாங்க முடியும். அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் என் அடைக்கலம், நீங்கள் தான் என் பலன், நீங்கள் தான் எனக்கு துணை நிற்கணும்னு நீங்கள் சொல்லும்போது கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய சத்தத்திற்கும்
உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. அவர்கள் இருக்கிற ஆண்டவரே அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து அவர்களை தூக்கி விடுங்கப்பா. நீங்கள் தான் எங்கள் அடைக்கலம், நீங்கள் தான் எங்கள் பலன், நீங்கள் தான் இந்த காரியத்தில் எங்களுக்கு துணை செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.